உங்களைப் போல அவரும் குடும்ப பொறுப்புகளோடு 30 வருடம் வாழ்ந்தவர்தான். உதறிவிட்டு ஓடியவர் அல்ல. பொறுப்புகளை நிறைவேற்றுங்கள். ஏழையும் ஏழ்மையும். ஏழையின் வீட்டில் பிறந்த தேவன் ஏழைகளை மறப்பாரா? ஏழையின் வீட்டில் வளர்ந்தவர் ஏழ்மையின் கொடுமையை அறியாரா? உன் உணர்வுகளை அவர் அறிவார், உன் கஷ்டங்களை அவர் புரிவார். அவர் ஏழைகளை நேசித்த போதும் ஏழ்மையை வெறுக்கவே செய்தார். உன்னுடைய உணர்வுகளை தேவன் அறிகிறவராக இருக்கிறார். ஏன்னா 30 வயசு வரைக்கும் அவர் ஒரு 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 ஏழையின் வீட்டில்தான் வளர்ந்தார் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். அவர் உன்னுடைய ஏழ்மை நிலையை புரிந்திருக்கிறவர். சத்திரம் கூட வேண்டாம் என்று வெளியே தள்ளிய பிள்ளையைத்தான் இன்று உலகம் முழுவதும் பாடி கொண்டாடுகிறது. உன்னை வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கியவரெல்லாம் நாளை உன்னை கொண்டாடும் நாள் வெகு அருகில் இருக்கிறது. சத்திரம் கூட வேண்டாம் என்று ஒதுக்கிய பிள்ளையின் பிறந்த நாளைத்தான் இன்று உலகமே கொண்டாடுகிறது. இன்று உன்னை வேண்டாம் என்று தள்ளுகிறவர்கள் எல்லாம் நாளை உன்னை வைத்து கொண்டாடக்கூடிய நாள் வெகு அருகில் இருக்கிறது. பொறுப்புகளால் தளர்ந்து போய் நீங்கள் நிற்கலாம். அவர் பொறுப்புகளோடு வாழ்ந்தவர். பொறுப்புகளை நிறைவேற்றுங்கள். தலைமகனாய் பிறந்தவருக்கு எத்தனை பொறுப்புகள்! தகப்பனின் வேலையில் உதவி செய்ய வேண்டும், தங்கைகளை கரையேற்ற வேண்டும், தாய்க்கன கடமைகளை செய்ய வேண்டும். இயேசுவுக்கு இருந்ததை சொல்கிறேன். தகப்பனின் வேலையில் உதவி செய்ய வேண்டும், தங்கைகளை கரையேற்ற வேண்டும், தாய்க்கென கடமைகளை செய்ய வேண்டும், தங்கைகளின் கணவருக்கு பாசமும் பரிவும் காட்ட வேண்டும். இதையெல்லாம் தாண்டி பரம தகப்பனோடு உறவாட வேண்டும். குடும்ப பொறுப்புகளை அறியாதவர் அல்ல அவர். உங்கள் பாடுகளை அவர் அறிவார், உங்கள் கஷ்டங்களை அவர் புரிவார். வயதான உங்கள் பெற்றோர், சில நேரம் வழிக்கு வராத உங்கள் வாழ்க்கை துணை, வார்த்தையை கேளாத உங்கள் பிள்ளைகள், பலவீனப்படும் உங்கள் சரீரம், நன்மையை பெற்றும் நன்மதிப்பில்லாத உங்கள் நண்பர்கள், உங்கள் வீழ்ச்சிக்காக காத்திருக்கும் உங்கள் துரோகிகள், உங்களை பரிகசிப்பதே பாடலாய் கொன்ற பாசமிகு விமர்சகர்கள், உங்கள் சத்தியத்தை பொய்யாக்குவதற்காக உங்கள் மரணத்திற்காக கூட காத்திருக்கும் ஆத்மாக்கள், இவைகளின் மத்தியில் சத்துருவான பிசாசின் பயமுறுத்துதல்கள், நன்றி மறந்த நண்பர்கள், நீங்கள் நம்பிய ஆனால் உங்கள் மீது நம்பிக்கை இல்லாத நல்லவர்கள், நீங்கள் நம்பிய ஆனால் உங்கள் மீது நம்பிக்கை இல்லாத நல்லவர்கள், அத்தனையின் மத்தியிலும் அவர் முகம் நீங்கள் தேடுவதையும் அவர் நிழல் நீங்கள் நாடுவதையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களைப் போல அவரும் குடும்ப பொறுப்புகளோடு 30 வருடம் வாழ்ந்தவர்தான். உதறிவிட்டு ஓடியவர் அல்ல. பொறுப்புகளை நிறைவேற்றுங்கள். உங்கள் பாரங்களை அவர் அறிவார், உங்கள் இழைப்புகளை அவர் புரிவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடும் குளிரிலும் மந்தையோடு படுத்திருந்த மேய்ப்பர்களுக்கு மாதேவனின் சத்தம் கேட்டது. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக கூடுமான மட்டும் நேரம் செலவழிக்கிறான். மந்தை மேல் சிந்தையுள்ள மேய்ப்பர்களைத்தான் பரலோகம் பரிவாக கவனிக்கிறது. ஆமேன்.